இந்த உலகத்தில் நடக்குமானே தெரிலங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்படி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷ்டிக் இல்லம். என்னடா சஷ்டிக் இல்லம் சேனலில் புது மூஞ்சா இருக்குன்னு பார்க்காதீங்க. நான் தான் உங்கள் பாண்டியம்மாவோட சின்ன பொண்ணு. என் பேர் வந்து பிரியா. அப்புறம் மறக்காமல் மூணில்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் என்னோடய சேனல், ஓகேவா? அப்புறம் வந்து ஏன் நான் வீடியோ பேசுகிறேன் அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து நொய்யின் உயிர் எடுக்கிறாங்க. ஒரு வீடியோ பேசிக்கணும் டார்ச்சர் பண்ணுறாங்க. அதனால தான் நான் வீடியோ பேசுகிறேன், ஓகேவா? இல்லைன்னா அவங்களே பேசுவாங்க. இப்போ வந்து என்ன இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நான் வந்து ஆஃபீஸ் போகல, லீவு. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து வெளியில் போனோம். எங்கே போனோம் அப்படின்னா, பேங்க் விஷயமாக போயிருந்தோம். என்னென்னா, இங்கே வந்து மகளிர் குழுவில் சேர்ந்துருக்கோம். 15 பேர் இந்த குழுவில் வந்து. அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் லோன் வந்து கிடச்சிது. அதுக்காக போயிருந்தோம். ஆனால் என்ன கொஞ்சம் மன வருத்தங்கள் ஆகிப்போச்சு. லோன் கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் மனஸ்தாபம் வந்துடுச்சு, மன கஷ்டம் வந்துடுச்சு. இப்படிலாம் ஆகும்னு எதிர்பார்க்கல. பட் ஆனால் மன வருத்தம், மன கஷ்டம் எல்லாமே வந்துடுச்சு. என்னங்க, நமக்கு ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு மாதிரி பார்ப்போம், அதை அடுத்தவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நமக்கு கரெக்டுன்னு படுறது அவங்களுக்கு தப்புன்னு படலாம், அவங்களுக்கு கரெக்டுன்னு படுறது நமக்கு தப்புன்னு படலாம். அது வந்து இயல்பு. ஆனால் மனசில் படுறத பேசுகிறது தப்பு கிடையாது இல்லைங்க. இப்போ நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம வந்து பேசிடணும். மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் தப்பு. நமக்கு தோன்றதை நம்ம கேட்குறது வந்து கரெக்டு தான். அந்த மாதிரி கேட்டதுனால இனி கொஞ்சம் மனஸ்தாபம், கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சு. எங்கே போனோம் அப்படின்னா, திருப்பூர் வரைக்கும் போயிட்டு வந்தோங்க ஆட்டோவில். அதுவே ரொம்ப டயர்டு. இதில் இந்த ரித்திக் பாண்டி வேற கூட்டிகிட்டு போயிட்டோம். ஸ்கூலுக்கு லீவு போட்டு கூப்பிட்டு போயிட்டோம். ஏன்னா 2 மணி அவனை கூப்பிட்ற ஸ்கூல் டைமு. அவன் என்ன பண்ணுவான், யார்கிட்டையுமே பேச மாட்டான், யார் கூடயும் சேரவும் மாட்டான். யாரையாவது கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுக்க சொல்லனா பேசவே மாட்டான். அதனால் அவனை வந்து லீவ் போட்டுட்டு பாப்பா மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன் நான். அவளும் இப்போ தாங்க வந்தா. நாங்களும் இப்போ தான் வந்தோம். மதியானம் சாப்பாடு கூட வந்து தான் சாப்பிட்டோம். என்ன நிம்மதியே இல்லாமல் சாப்பிட்டோம். என்னென்னா, நம்ம ஒன்று நினச்சி போனோம், நாங்கள் ஒன்று நடந்து போச்சு. ஒரு அமௌண்ட்டு சொன்னாங்க, அதில் ஒரு அமௌண்ட்டு வந்துச்சு. அந்த அமௌண்ட்டுலேயும் கம்மியாக இப்போ சொல்கிறாங்க. என்னன்னு ஒன்றும் புரியல. ஏன்னா இப்போ தான் நான் வந்து குழுவில் ஃபஸ்ட் டைமு. அதுக்கு என்ன ப்ரொசீஜரு, என்ன ரூல்ஸு, எப்படிலாம் ஃபாலோ பண்ணுவாங்க, எப்படி லோன் வாங்குவாங்க, அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்கன்றது எனக்கு தெரியல. நம்ம ஒரு ஐடியா பண்ணி வச்சுருந்தோம், அது வேறு மாதிரி போயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி குழு ஆரம்பித்து நீங்கள் யாருன்னா சேர்ந்துருக்கீங்களா, அதில் இப்போ லோன்லாம் வாங்குறாங்க அப்படின்னா அது எப்படி பிரித்து கொடுப்பாங்க, யார் எவ்வளோ எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நானும் இன்னொரு வீடியோவில் எனக்கு எவ்வளோ கிடச்சிது, ஃபஸ்ட்டு எவ்வளோ சொன்னாங்க, எதனால் அந்த மனஸ்தாபம் வந்துச்சு, இந்த மாதிரிலாம் சொல்கிறேன். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பணத்தால் தான் நிறைய உறவுகள் பிரியும் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா நினச்சேன். ஆனால் உண்மையிலே வந்து பணத்தை வச்சு நிறைய மனஸ்தாபங்கள் வரதாங்க செய்யுது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பணத்தை வச்சு நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க கிட்டலாம் மனஸ்தாபம் வருதுன்றதை நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அப்புறம் வந்து சஷ்டிக் இல்லம் சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலாம் டெய்லி அப்படின்னு சொல்லுங்கள். இனிமேல் வந்து நான் தான் டெய்லி இந்த சேனலில் வீடியோ போட போகிறேன், ஓகேவா? அப்புறம் எல்லாருக்கும் என்னை பிடிச்சிருக்கானும் மறக்காமல் சொல்லுங்கள். நான் பேசுகிறது, நான் போகிற வீடியோ எல்லாமே பாருங்கள், ஓகேவா? டெய்லி நான் ஒரு வீடியோ போடுறானா யாருமே பார்க்குறதே இல்லைங்க. 20 வியூஸு 30 வியூஸே நின்றுச்சு வீடியோ. ஸோ இனிமேல் எல்லோரும் வந்து ரெகுலராக வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், ஓகேவா? மார்னிங் ரொட்டீன்லாம் நான் போட்டிருந்தேன், ஓகேவா? ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு எனக்கு 4 பேர் வேலை செய்வாங்க. அதையும் பாருங்கள், ஓகேவா? நான் அதையும் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், பாருங்கள். அது ஒரு ஜாலி தாங்க. வீட்டில் எல்லாருமே ஒன்றா இருந்து வேலை செய்கிறது. ஒரு ஆள் வெங்காயம் நறுக்க, ஒரு ஆள் தக்காளி நறுக்க, ஒரு ஆள் வதக்க, நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ட்டு. நான் மார்னிங் ரொட்டீன் நேற்று போட்டிருக்கேன், ஓகேவா? பாருங்கள். வேறு என்ன பேசலாம்? அப்புறம் இன்னும் சொல்ல வந்தேன், மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணுங்கள் சஷ்டிக் இல்லம் சேனலில். ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தனியாக நம்ம வந்து லைவ் போடலாம், ஓகேவா? அப்புறம் வேறு என்ன விஷயம்? சரி, வேறு எதுனா விஷயம் இருந்தால்
நான் அந்த வீடியோவை நாளைக்கு போடுறேன். இன்றைக்கி வந்து லீவு ஆஃபீஸ்க்கு, அதனால் கொஞ்சம் நேரம் ஜாலியாக உட்காந்துட்டு அடுத்து என்னங்க எப்பயும் போல் வீட்டு வேலை தான் பார்க்கணும். மாவு வேறு இல்லைங்க, தோசை மாவு அரைச்சி வைக்கணும். இந்த பொம்பளைங்களுக்கு மட்டும்தாங்க வேலை வேலை வேலைன்னு இருந்துக்கிட்டே இருக்குது பாருங்க. கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியல. இந்த போய் மாவு அரைச்சி வைக்கணும் நாளைக்கு தோசைக்கு. மாவு அரைச்சி வச்சிட்டோம்னா காலைல தோசை ஊற்றி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே நானும் வேலைக்கு கிளம்புறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, எல்லோரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். மறக்காமல் நான் சொன்ன மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜாயின் மட்டும் பண்ணிடாதீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய் பாய்.